நாதன் கோவிலுடைய மகிமையை இப்பொழுது பார்ப்போம். தொடர்ந்து ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் கலியுகத்திலே 30 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரச்சாரம் செய்யப்பட்டு பல்வேறு பெருமாள் ஆலயங்களிலே ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கொண்டாடி வருவதை நீங்கள் காண்பதில் பெரும் சந்தோஷம் அடைகின்றோம். ஆயினும் அடியார்கள் சிலர் தம்முடைய எண்ணம் மனம் போன போக்கிலே ஆலய நிர்வாகத்தின் நியதியை, அவருடைய கடமையை, அதனுடைய கட்டுப்பாட்டை மீறி ஆலய வளாகத்தில் தர்ப்பணம் அளித்தல், வேட்டி புடவை நுனிப்படும் இடங்களில் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தல், அங்கங்கே அந்தந்த இடத்திலே குப்பைகளெல்லாம் எரிதல், சாப்பிட்ட இலைகளை அப்படியே தூக்கி உள்ளே போகிறது, அது ஒரு இடத்திலே சீராக ஒரு தொட்டியில் போடாமல் அங்கங்கே நீங்கள் தூக்கி போட்டுட்டு நமக்கென்ன என்று போன்ற காரியங்களை செய்வது சற்றும் ஏற்கத்தக்க ஒன்றல்ல. இது தவறாகும். இதற்காகவே இந்த பகுதி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ளும் எண்ணம் உள்ளவர்களே இந்த ஸ்தலத்திற்கு ஏற்றவர்கள். எந்த இடத்திற்கு நாம் சென்றாலும் அந்த இடத்தின், அந்த ஆலயத்தின் நிர்வாக விதிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். இல்லை என்றால் கீழ் உலகில் சிறு பதில்தான், மேல் உலகில் பெரும் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆலய விதிமுறைகளை பின்பற்றியாக வேண்டும் என்பதை வலியுறுத்துவார் நமது வாத்தியார். இப்படி அடியார்களும் அப்படிப்பட்ட நியதிக்கு உட்பட்டு பூஜைகளையும் திருப்பணிகளையும் ஆற்றுவார்கள். விதிமுறைகளை மீறி எதையும் செய்வது பெரும் பாவமாக இருக்கின்றது என்று பெரியவர்கள் அன்றும் இன்றும் நயம்பட உரைக்கின்றார்கள். ஆக அன்பாக எடுத்தும் உரைப்பார்கள். இதே முறையை பின்பற்றி நீங்கள் அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் எங்கு சென்றாலேயே சிவாலயங்களிலும் சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நமது வாத்தியாரின் திருநாமத்திற்கு, அவருடைய வாக்கிற்கும் பங்கம் வராமல், வாத்தியார் பேர் கெட்டுப்படக்கூடாது, என்ன குருயா அவங்க குரு அப்படின்னு அவருடைய பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாமல், அவருடைய வாத்தியார் சொன்ன வாக்குக்கு எந்த விதமான தீங்கு பங்கம் வராமல் நல்ல முறையிலே நடத்தி தருமாறு விஷ்ணுபதி அடியார்களை உங்களை சிரம் தாழ்ந்து வணங்கி வரவேற்கின்றோம். ராஜ்ய நிர்வாகம், நீதி பரிபாலனம் செழிக்க உதவும் ஸ்தலம் இதே நாதன் கோவில், நந்திபுரம் பின்னகரம் என்றும் சொல்வார்கள். 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து சேருங்கள். சிபி சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை பூஜித்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இருக்கின்றது. இதை ஆராதித்து அனுக்கிரகம் பெற்ற இடம்தான், க்ஷேத்திரம்தான் நாதன் கோவில் என்னும் நந்திபுரம். அரசியல் துறையில் இருப்போர், ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், நீதி அரசர்கள், நீதி பரிபாலனம் செய்வோர், வாக்கு வன்மை வேண்டுவோர், நிர்வாக ரீதியான துறை சார்ந்தோர், இவர்கள் தங்கள் கடமைகளில் தொய்வு டல்லு ஏற்படாமல், கர்மவினை சேராமல் பணி ஆற்றவும் அடிக்கடி வந்து வழிபட வேண்டிய ஸ்தலமே நாதன் கோவில். இந்த நாதன் கோவில் நீதி நேர்மை தவறாமல் தம்முடைய கடமையை ஆற்ற ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் நம் சிந்தையில் புகுந்து நல்வழி காட்டுவார். இங்கு துலாபாரம் என்னும் தர்ம பரிபாலனம் துலாக்கோள் நிறுவப்பட்டு உள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்டு பக்த கோடிகள் தங்களுடைய எடைக்கு எடை நிகரான தானியங்கள், உதாரணமாக அரிசி, மளிகை பொருட்கள், வெல்லம், காய்கறிகள், சர்க்கரை, கல்கண்டு, பாதாம், பிஸ்தாம் இவைகளை வேண்டித எத்தனையோ கோயிலுக்கு, குருவாயூருக்கு துலாபாரம் தருகிறேன், திருப்பதிக்கு துலாபாரம் தருகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் நாதன் கோயில் துலாபாரத்திற்கு மகிமையோ ஜாஸ்தி, அதிகம். கோ சம்பரட்சண பொருட்கள், வைக்கோல், புண்ணாக்கு, தவிடு, கீரை இப்படியெல்லாம் நீங்கள் துலாபாரமாக அளித்தால் உங்களுடைய இல்லத்தில் உணவு பஞ்சம் வராமல் நீங்கள் காக்கப் பெறுவீர்கள் என்று சித்தர்களுடைய ஞானப்பத்திர கிரந்தம் உரைக்கின்றது. ஸ்ரீ அக்னி பகவானும் ஸ்ரீ இந்திர பகவானும் அற்புதமாக பூஜித்து வழிபட்ட ஸ்தலமே நாதன் கோவில். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா. நாதன் கோவிலுடைய மகிமையை இப்பொழுது பார்ப்போம். தொடர்ந்து ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் கலியுகத்திலே 30 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரச்சாரம் செய்யப்பட்டு பல்வேறு பெருமாள் ஆலயங்களிலே ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கொண்டாடி வருவதை நீங்கள் காண்பதில் பெரும் சந்தோஷம் அடைகின்றோம். ஆயினும் அடியார்கள் சிலர் தம்முடைய எண்ணம் மனம் போன போக்கிலே ஆலய நிர்வாகத்தின் நியதியை, அவருடைய கடமையை, அதனுடைய கட்டுப்பாட்டை மீறி ஆலய வளாகத்தில் தர்ப்பணம் அளித்தல், வேட்டி புடவை நுனிப்படும் இடங்களில் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தல், அங்கங்கே அந்தந்த இடத்திலே குப்பைகளெல்லாம் எரிதல்,
சாப்பிட்ட இலைகளை அப்படியே தூக்கி உள்ளே போகிறது, அது ஒரு இடத்திலே சீராக ஒரு தொட்டியில் போடாமல் அங்கங்கே நீங்கள் தூக்கி போட்டுட்டு நமக்கென்ன என்று போன்ற காரியங்களை செய்வது சற்றும் ஏற்கத்தக்க ஒன்றல்ல. இது தவறாகும். இதற்காகவே இந்த பகுதி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ளும் எண்ணம் உள்ளவர்களே இந்த ஸ்தலத்திற்கு ஏற்றவர்கள். எந்த இடத்திற்கு நாம் சென்றாலும் அந்த இடத்தின் அந்த ஆலயத்தின் நிர்வாக விதிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். இல்லை என்றால் கீழ் உலகில் சிறு பதில்தான், மேல் உலகில் பெரும் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆலய விதிமுறைகளை பின்பற்றியாக வேண்டும் என்பதை வலியுறுத்துவார் நமது வாத்தியார். இப்படி அடியார்களும் அப்படிப்பட்ட நியதிக்கு உட்பட்டு பூஜைகளையும் திருப்பணிகளையும் ஆற்றுவார்கள். விதிமுறைகளை மீறி எதையும் செய்வது பெரும் பாவமாக இருக்கின்றது என்று பெரியவர்கள் அன்றும் இன்றும் நயம்பட உரைக்கின்றார்கள். ஆக அன்பாக எடுத்தும் உரைப்பார்கள். இதே முறையை பின்பற்றி நீங்கள் அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் எங்கு சென்றாலும் சிவாலயங்களிலும் சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நமது வாத்தியாரின் திருநாமத்திற்கு அவருடைய வாக்கிற்கும் பங்கம் வராமல், வாத்தியார் பேர் கெட்டுப்படக்கூடாது, என்ன குருயா அவங்க குரு அப்படின்னு அவருடைய பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாமல் அவருடைய வாத்தியார் சொன்ன வாக்குக்கு எந்த விதமான தீங்கு பங்கம் வராமல் நல்ல முறையிலே நடத்தி தருமாறு விஷ்ணுபதி அடியார்களை உங்களை சிரம் தாழ்ந்து வணங்கி வரவேற்கின்றோம். ராஜ்ய நிர்வாகம் நீதி பரிபாலனம் செழிக்க உதவும் ஸ்தலம் இதே நாதன் கோவில், நந்திபுரம் பின்னகரம் என்றும் சொல்வார்கள். 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து சேருங்கள். சிபி சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை பூஜித்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இருக்கின்றது. இதை ஆராதித்து அனுக்கிரகம் பெற்ற இடம்தான், க்ஷேத்திரம்தான் நாதன் கோவில் என்னும் நந்திபுரம். அரசியல் துறையில் இருப்போர், ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், நீதி அரசர்கள், நீதி பரிபாலனம் செய்வோர், வாக்கு வன்மை வேண்டுவோர், நிர்வாக ரீதியான துறை சார்ந்தோர், இவர்கள் தங்கள் கடமைகளில் தொய்வு டல்லு ஏற்படாமல், கர்மவினை சேராமல் பணி ஆற்றவும் அடிக்கடி வந்து வழிபட வேண்டிய ஸ்தலமே நாதன் கோவில். இந்த நாதன் கோவில் நீதி நேர்மை தவறாமல் தம்முடைய கடமையை ஆற்ற ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் நம் சிந்தையில் புகுந்து நல்வழி காட்டுவார். இங்கு துலாபாரம் என்னும் தர்ம பரிபாலனம் துலாக்கோள் நிறுவப்பட்டு உள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்டு பக்த கோடிகள் தங்களுடைய எடைக்கு எடை நிகரான தானியங்கள், உதாரணமாக அரிசி, மளிகை பொருட்கள், வெல்லம், காய்கறிகள், சர்க்கரை, கல்கண்டு, பாதாம், பிஸ்தாம் இவைகளை வேண்டித எத்தனையோ கோயிலுக்கு, குருவாயூருக்கு துலாபாரம் தருகிறேன், திருப்பதிக்கு துலாபாரம் தருகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் நாதன் கோயில் துலாபாரத்திற்கு மகிமையோ ஜாஸ்தி, அதிகம். கோ சம்பரட்சண பொருட்கள், வைக்கோல், புண்ணாக்கு, தவிடு, கீரை இப்படியெல்லாம் நீங்கள் துலாபாரமாக அளித்தால் உங்களுடைய இல்லத்தில் உணவு பஞ்சம் வராமல் நீங்கள் காக்கப் பெறுவீர்கள் என்று சித்தர்களுடைய ஞானப்பத்திர கிரந்தம் உரைக்கின்றது. ஸ்ரீ அக்னி பகவானும் ஸ்ரீ இந்திர பகவானும் அற்புதமாக பூஜித்து வழிபட்ட ஸ்தலமே நாதன் கோவில். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா. நாதன் கோவில், இந்த கோவிலுடைய அற்புத வரலாறை பகுதி ஒன்றாக பார்ப்போம். பழுது இல்லாத சொத்தினை அடைய மற்றும் ஆண்டு அனுபவிக்க உதவும் இடமே ஸ்தலமே நாதன் கோவில். ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் வீட்டிற்கும் அற்புத ஸ்தலமே நந்திபுர நகரம் என்று சொல்லும் நாதன் கோவிலிலே இங்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைவனாக அமர்ந்து அருள்கின்ற மூர்த்தியே ஸ்ரீ ஜெகநாத பெருமாள். ஜெகநாத பெருமாள் என்ற திருநாமகரணம், இந்த பெயர் கொண்டு திருப்புல்லானி, திருமழிசை, பூரி ஜெகநாத், நந்திபுர விண்ணகரம் போன்ற பற்பல இடங்களிலே ஸ்தலங்களிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த பூலோகத்தாருக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்களுக்கும் வழிகாட்டி நல்ல நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி அவரவர் கர்ம வினைக்கு உரித்தான தேவைக்கு ஏற்ப நல்ல இருப்பிடத்தையும் நல்கும் அற்புதமான மூர்த்தி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள். குறிப்பாக ஒவ்வொருவரும் தான் வசிக்கும் இருப்பிடத்தின் வாஸ்து நியதியை பற்றி அறிந்திருப்பது மிக மிக அவசியம். தான் குடியிருக்கும் இடத்தில் வாஸ்து தோஷங்கள் இருக்கிறதா என்றும், தான் அடைந்த சொத்து எப்படி எவ்வாறு பெறப்பட்டது என்பதையும்
அதை பற்றியும் முதலில் ஆராய்வது மிக மிக முக்கியம். இடுகாடு சுடுகாடு போன்ற இடங்களிலோ முன்னோர்கள் பலரின் சாபத்தை பெற்றுக்கொண்டோ அதர்மமான முறையில் சம்பாதித்த பணத்தை கொண்டோ நிலப்புலனை வாங்கி அதை தன்னுடைய தலைமுறைக்கு விட்டு சென்றால் சொத்துடன் கூடவே தேவையற்ற பலவிதமான வாஸ்து தோஷங்களும் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். இதை களைய, இதிலிருந்து விடுபட, இதிலிருந்து வெளிவர உரித்தான பூஜைகள் உண்டு. இதை தக்க சத்குருவை நாடி இதனுடைய விளக்கங்களை பெறுங்கள். பூமியில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை களையவல்ல பெருமாளே ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் நாதன் கோவில். இந்த மூர்த்தியின் ஆலயத்திலே நெய் தீபங்களை ஏற்றி ஸ்ரீ ஜெகநாத சகஸ்ரநாமம் என்கின்ற அற்புதமான நாமத்தை, அதாவது 1000 பெயர்களை கொண்ட திருநாமங்களை ஓதி தாமரை மலர்கள், சம்மங்கி புஷ்பம், செண்பக புஷ்பம், மனோரஞ்சிதம் போன்ற புஷ்பங்களினால் அர்ச்சனை செய்து மன அமைதி, மன திடம், மன வைராக்கியம் மற்றும் தெளிவான சிந்தனையை பெற்றுத்தரும் அற்புதமான இடம் நாதன் கோவில். மேலும் நாதன் கோவிலிலே பசுக்களுக்கு உரித்தான தீவனங்கள், வைக்கோல், புண்ணாக்கு, தவிடு போன்றவற்றை தானமாக அளித்திடல். நில பலதோஷத்தால் தொக்கி நின்று கொண்டு இடத்தை வைத்து கொண்டும் பல சிரமங்களில், மன இயக்கங்கள், மனக்கவலையில் பாடிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ 1000 குடும்பங்கள், இப்படிப்பட்டவர்கள் இங்கே நிவர்த்தி பெறலாம். அற்புதமான இடம். எப்படிப்பட்ட நிலப்புல தோஷத்தால் நீங்கள் வாடுகின்றீர்களோ அவை தீர்ந்து நல்ல நிவர்த்தி தரும் நாதன் கோவில். பிரச்சனைகளுக்கு குருவருளால் தக்க தீர்வு கெட்ட முயற்சி செய்யுங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலம். நாதன் கோவில் நந்திபுர விண்ணகரத்திலே பசு வளர்ப்பு, பசு சம்ரட்சணை, கோ சம்ரட்சணை 17/8/2025 வந்து இறங்கும் பல கோடி லோகத்திலிருந்து வருகின்ற காமதேனு பசுவை பசு கூட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோலோகத்திலிருந்து வந்த ஆவினங்கள் என்ற சொல்லப்படுகின்ற பசு இனங்கள் நாதன் கோயிலே ஜெகநாத பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை பூஜித்து நல்வழி காட்டப்பெற்று தம்முடைய லோகத்திற்கு ஒரு காலத்தில் சென்றன. இப்படி பலவித காரணங்களால் பசுவை அடித்தல், உதைத்தல், துன்புறுத்துதல் போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் பசுவை கொல்லுதல். இந்த ஸ்தலத்திற்கு உடனடியாக வந்து தினசரி அல்லது மாதந்தோறும் நீங்கள் பசுவிற்கு உரித்தான உணவுகளை அளித்திட அதற்கான ஏற்பாடுகளை கூட செய்யலாம். அவருடைய வாழ்விலே என்றும் குறையாத செல்வ வளத்தை கண்டிப்பாக பெறலாம். விஷ்ணுபதி மகா புண்ணிய கால நேரத்திலே 17/8/2025 இங்கு நீங்கள் ஆற்றப்படக்கூடிய கோபூஜையிலே பங்கு பெறுவதற்கு இப்பொழுதே தயாராகுங்கள். கோசாலையின் முன் அமர்ந்து கோசுக்தம் ஓதுவதும் பலவிதமான கர்ம விலைகளை உடனடியாக நிற்கும். பொறாமை, தீய எண்ணங்கள், மற்றவர்களை பற்றி அவதூறு பேசி இதுவரை நீங்கள் வாழ்ந்திருந்தால் அந்த எண்ணங்களை மனதில் சுமந்தோர் இந்த இடத்திற்கு வந்து தக்க பிராயச்சித்தமாக, பரிகாரமாக கோவில் நிர்வாகத்தாரிடம் தக்க அனுமதி பெற்று இங்கு உள்ள கோசாலையை சுத்தப்படுத்தி பசுக்களை நல்ல நீரால் நீராட்டி குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு புஷ்பங்கள், வஸ்திரங்கள் சாத்தி வழிபடுவதால் இறையருளால் அவரவருடைய கர்மவினை கழிய நல்ல வழி காட்டப் பெறுவீர்கள். இப்படி அடியார்கள் செய்ய வேண்டிய தீர்த்த சேவை என்ன? இந்த ஜெகநாத பெருமாள் ஆலயத்தின் முன்பாக நாம் பார்க்கின்ற அருள் கடாட்சம், பொருள் கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும் நந்திபுர தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று அமைய பெறுவது போல அந்தந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை உணர்த்துகின்ற இந்த தீர்த்தம் எப்பேற்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட நோயுடையோர், பராலிட்டிக் ஸ்ட்ரோக்கால படுத்த படுக்கையாக இருப்பார்கள், அவர்கள் உடலில் பல பாகங்களில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொண்டு இருப்பவர்கள் இந்த புஷ்கரணியிலே முன் அனுமதி பெற்று நீராடி தங்களுடைய நோய்களுக்கு தக்க நிவாரணம், பரிகாரம் பெறலாம். நரம்பியல் வல்லுநர்கள், நியூராலஜிஸ்ட் இதை செய்தால் தங்கள் துறையிலே மேன்மையை பெற்று நல்வாழ்க்கை வாழலாம். மருந்து பாதி மந்திரம் பாதி என்பார்கள் பெரியவர்கள். அதற்கு ஏற்ப முறையான ஔஷதங்களை எடுத்து கொண்டாலுமே நம்முடைய பலவிதமான முன்பினை
நடப்பு வினை போன்றவை கழிய முக்கிய காரணியாக விளங்கும் இந்த நாதன் கோவில் தீர்த்தம் ஸ்ரீ நந்தி தேவரால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் அருள்பாலித்து வருகின்றது. இந்த நந்தி திருக்குளத்தை பல பேர் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுதே உடனடியாக சீரமைத்து நன்கு கட்டித்தருமாறு பக்த கோடிகளை கேட்டுக்கொள்கிறோம், வேண்டுகிறோம். வாருங்கள் வாருங்கள். கோடி கோடியாக எத்தனையோ நிதிகளை பற்றி பார்த்தோம். தயாநிதி, சங்கநிதி என்று நீங்களும் உங்கள் வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படி பெயர் சுட்டலாமே. இந்த ஆலயத்திலே நீங்கள் தக்க அனுமதி பெற்று இந்த திருக்குளத்தை இப்பொழுதே இதற்கு உரித்தான முயற்சிகளை அடியார்கள் உடனடியாக எடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். விஷ்ணுபதிக்கு நல்ல குலமாக நீங்கள் தருவீர்கள் என்று நினைக்கின்றோம். இந்த சேவையை இப்பொழுதே நாளையே செய்யலாம். இது மகா புண்ணியம், புண்ணியத்திலும் புண்ணியம். பல கோடி யுகங்களாக நீங்கள் பெறாத செல்வங்களையும் சந்தோஷத்தையும், உடல் ஆரோக்கியம், வீடு வாசல், வாகனங்கள், நகை நட்டுக்கள் என்று சொல்லுவோமே, குபேர லட்சுமி கடாட்சம் கிடைக்க மகா புண்ணியத்தையும் பெருமாளுடைய அருளையும் ஆசையும் இந்த தாயாரனுடைய அனுக்கிரகத்தையும் மிக மிக அப்பரிமிதமாக பெறும் ஆலயம் நாதன் கோவில். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.